சார் இவ்வளவு நாள் பண்ணாது இன்னைக்கு உட்காந்து தீர்வாங்கன்னா உட்காந்து சார் ஆகணும் சார். ஒரு மாசம் பண்ண சார், ஒரு மாசம் 100% புரியுது சார். பேசுங்க சார். 82 சார் புரியுது சார். 1 மந்த் வரல சார், ஒரு நாள் 2 நாள் நான் ஒருத்தரே கொடுப்பேன் சார். சார் எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷனில் தண்ணி வராது பெட்டிஷன் கொடுக்க சொல்லுங்க சார். சார் பஞ்சாயத்து சார் பிடிஓ மோகன் பேசிட்டேன், பிடிஓட்ட மோகன் பேசிட்டேன் சார். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை எங்கே சார் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தண்ணி வராதுக்கு. தண்ணி சார் தண்ணி வராதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா சார்? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அச்சம்பட்டி கிராமம் சார், அலங்காநல்லூர் ஒன்றியம், அதாவது வாடிப்பட்டி தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். எங்கள் ஊர் கிழக்கு தெருவில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க சார். நாங்கள் போய் வீவோட்ட சொன்னாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சரியான பதிலே வரல சார், சரியான பதில் வரல. வந்து அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க, ஆனா நடவடிக்கையே இல்லை, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடவடிக்கை இல்லை. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பதில் கிடையாது. வாய் வார்த்தையா சொன்னாக்கா அதுக்கும் வந்து பதில் கிடையாது. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தும் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன? எங்களுக்கு கிளர்க்க மாத்துங்க சார், வேற கிளர்க்கு போடுங்க. வருஷத்துக்கு 600 ரூபாய் வரி வாங்குறாங்க, தண்ணி குழாய் வரி வாங்குறாங்க. சரியான வந்து தண்ணி வசதி கிடையாது எங்களுக்கு. எங்க தெருவு மட்டும்தான் சார் இப்படி மாதிரி பண்றாங்க. என்னன்றது தெரியல. எங்களுக்கு வந்து கிளர்க்க மாத்துங்க, வேற கிளர்க்கு போட சொல்லுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு கிளர்க்கு மாத்தினா எல்லாமே சரியா வரும். தண்ணி வசதி கரெக்டா பண்ணுங்க. குழந்தைகளை வந்து ஆரோக்கியம், ஸ்கூலுக்கு போறது ரொம்ப பாதிக்குது. அன்றாட வாழ்க்கையே பாதிக்குது. ஒரு குடத்துக்கு நாங்க வந்து அலாடுறோம். எல்லாரும் கிளம்புற நேரத்துக்கு எங்களால கிளம்பவும் முடியல. எங்களோட வாழ்வாதாரமே கெட்டுது. மாடு தண்ணிக்கு தண்ணி வைக்க முடியல, குழந்தைகளுக்கு தண்ணி இல்ல. பழைய இலையில கொடுத்து ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு இந்த இஷ்யூ ஆகுது. பழைய இலையில கொடுத்து வேலை முடியும் கொடுத்து நீங்க பிரச்சனை தண்ணி பழைய இலையில கொடுத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, தண்ணி வந்துடும். அதுல கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க வேலையை பார்த்து முடிச்சுடுங்க, எந்த இஷ்யூ வராது. உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம். தண்ணி அடிப்படை தேவை. பழைய பழைய லைன்ல கொடுத்து விட்டா எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. பழைய லைன்ல கொடுத்து போய் வாசல் பண்ணிடுங்க போங்க சார். பழைய லைனும் புது லைனும் எங்களுக்கு தேவை. அதுக்கு யாரும் ஜாயின் பண்ண விடாம இங்க இரு பைப் போடுறா பைப் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அதுல பண்ணுங்க.